6th ஸ்டாண்டர்ட் திறன் ஒர்க் புக். இதில் வகுப்பு நிலை திறன்களில் 10வது பாடம் கணிதம், அளவைகள், கூட்டல் மற்றும் கழித்தல். அளவைகள் நீட்டல் அளவை. ஓகேங்களா? இப்போ அளவைகளை தான் நம்ம வரிசையாக பார்த்துன்னு வந்துடலாம். அது என்ன சார்? நீட்டல் அளவை. நாம் நீளத்தை அளந்தால் அது நீட்டல் அளவை என்று அழைக்கப்படும். சரிங்களா? அதில் கூட்டல் மற்றும் கழித்தல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், நீளம் எதெல்லாம் வச்சு நீளம் அளக்கலாம்? மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், இது எல்லாம் நீளத்தை அளக்கும் அளவைகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. அதுக்கு முன்னாடி ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. ஐ எம் செந்தில். ஃபஸ்ட்டு கூட்டுக. 8 கிலோமீட்டர் 10 மீட்டர், இதையும் 1 கிலோமீட்டர் 12 மீட்டரையும் நாம் கூட்ட போகிறோம். 8 பாருங்கள், கிலோமீட்டர் இந்த லைனில் எழுதிக்கிறேன், மீட்டரை இந்த லைனில் எழுதிக்கிறேன். இதை நாம் கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 8 கிலோமீட்டர் 10 மீட்டர் எழுதிட்டேன்னா, அடுத்தது ரெண்டாவது இருக்கிறத எழுதுகிறேன். 1 கிலோமீட்டர் 12 மீட்டர் அப்படியே கூட்டுறேன். 10 12 22, 8 1 9. அப்போ 9 கிலோமீட்டர் 22 மீட்டர் எழுதியாச்சு. அவ்வளோதான் விடை. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இந்த கோடுலாம் போட தேவையில்ல, உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டேன். சார் இங்கே 1000 மீட்டர் வந்தால் இங்கே ஒன்று கூட்டணும், ஆனால் அது மாதிரி கணக்கு இந்த பயிற்சியில் இல்லவே இல்லை. அதனால் ரொம்ப ஈஸி. ரெண்டாவது கேள்வி பாருங்கள், கூட்டுக. 18 கிலோமீட்டர் 40 மீட்டரையும் 20 கிலோமீட்டர் 30 மீட்டரையும் கூட்டுறோம். முதல்ல கிலோமீட்டர்லாம் ஒன்று எழுதிடுவோமா? 18 40 இதை பாருங்கள், 18 கிலோமீட்டர் 40 மீட்டர். அடுத்து 20 கிலோமீட்டர் 30 மீட்டர். இதில் இது முதல்ல இங்கேருந்து கூட்டுங்க. சரிங்களா? இங்கேருந்து தான் கூட்டணும், மீட்டர்லேருந்து தான் கூட்டணும். 40 30 70 மீட்டர். 18 20 38 கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டருக்கு 38 கிலோமீட்டர்னு போடுங்க. 70 மீட்டரை பக்கத்தில் எழுதிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். இதுவரை நாங்கள் போட்ட திறன் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் இதுவரை நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அடுத்த கணக்கு கழிக்க அப்படின்றோம். இங்கே பாருங்கள், இப்போ தானே கூட்டல் கணக்கு செஞ்சோம், இப்போ கழித்து எழுத போகிறோம். அவ்வளோதான், முன்ன மாதிரியே தான். 29 கிலோமீட்டர் 60 மீட்டரை 19 கிலோமீட்டர் 50 மீட்டரிலிருந்து கழிக்க 29 60 19 50. கிலோமீட்டரையும் மீட்டரையும் தனித்தனியாக எழுதிடுவாங்க. இப்போ கழிக்கிறேன். 60ல் 50 போனால் என்ன வருது? 10. 29ல் 19 போனால் 10. அப்போ 10 கிலோமீட்டர் 10 மீட்டர். ஆன்சர் இங்கே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது கழிக்க. 9 கிலோமீட்டர் 10 மீட்டர் மைனஸ் 7 கிலோமீட்டர் 10 மீட்டர். கிலோமீட்டர் தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். 9 கிலோமீட்டர் இங்கே போடுறேன், மீட்டருக்கு நேராக 10 மீட்டர்னு போட்டுடுறேன். 7 கிலோமீட்டர் இங்கே போடுறேன், மீட்டருக்கு நேராக 10 மீட்டர்னு போடுறேன். 10 மீட்டரில் 10 மீட்டர் போனால் 0 வந்துடுது. அப்புறம் 9ல் 7 போனால் 2 வந்துடுது. அப்போ 2 கிலோமீட்டர் 0 மீட்டர்னு வருது இல்லையா? 0ன்றது 1ல் இருந்தானே அர்த்தம், அதனால் அதை விட்டுடுறேன். அப்போ விடை 2 கிலோமீட்டர். அதுக்கடுத்து என்ன சார் பார்க்க போகிறோன்னா, நானே செய்வேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ நானே செய்வேன் போடுவேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.